AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பிரத்யேகமாக இந்த கோடை விழாலையும் மலர் கண்காட்சியிலையும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, அங்க என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது? பிரியதர்ஷினி, காட்சிகளை நீங்க பார்ப்பது போலவே பார்க்கும் இடமெல்லாம் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர் கண்காட்சி. அது மட்டுமல்லாமல் ஏற்காடு அண்ணா பூங்கா வளாகத்தில் கண்களை கவரும் விதமாக பல்வேறு வகையான வடிவங்கள், குறிப்பாக இந்த பூங்கா வளாகத்தில் இயற்கையை போற்றும் விதமாக பழங்காலத்து காற்றாலை இப்போ வடிவமாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி செல்ஃபி பாயிண்ட். அண்ணா பூங்கா வளாகத்தில் இது போன்று பல்வேறு வகையான வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நுழைவாயில் பகுதியிலே கடல்வாழ் உயிரினங்கள், கடல் குதிரை, ஆக்டோபஸ், ஆமை உள்ளிட்ட பல்வேறு வகையான வடிவங்கள் மலரால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 7 லட்சம் வண்ண வண்ண மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி பார்வையாளரின் கண்களுக்கு விருந்து படைப்பதற்காக காத்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி உற்சாகத்தோடு தொடங்க இருக்கிறது. இது தற்போதே இந்த பூங்கா வளாகத்தில் பார்த்தா அப்படின்னாக்கா ஏராளமான சுற்றுலா பயணிகள் சேலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்காங்க. இந்த காட்சிகளை கண்டுகளிப்பதற்கும் இங்கு இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை அனுபவிப்பதற்கும் மிகுந்த உற்சாகத்தோடு இங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கேட்போம். ஆமா, வணக்கம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் எப்படி இருக்கு சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இப்பதான் வந்திருக்கோம். கோடை விடுமுறைன்றதுனால இந்த ஃபிளவர் கண்காட்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. கலர்ஃபுல்லா, குட் வைபா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஃபார். இங்க சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கு? டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குங்க? குளுகுளுன்னு இருக்கா? முன்ன பின்ன மாறி மாறி வருது. பட் என்ஜாய் பண்றோம் இருந்தாலும். தேங்க்யூ சோ மச். பிரியதர்ஷினி, இவங்க சொன்னது போலவே இது போன்ற பல விஷயங்கள், இது மட்டுமல்லாமல் கோடை விழாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர் கண்காட்சி ஒருபுறம், அது இல்லாமல் பல்வேறு வகையான போட்டி, சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு வகையான போட்டிகள் நாள்தோறும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு முதல் நாளான இன்று படகு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கு. அதாவது சுற்றுலா பயணிகள் இங்க எந்த மாதிரியான உற்சாகத்தில் இருக்காங்க அப்படிங்கறது மற்றொரு பயணி இருக்காங்க, கேட்போம். சொல்லுங்க, நீங்க என்னென்னலாம் பார்த்திருக்கீங்க? எப்படி இருக்கு ஏற்காடு? சூப்பரா இருக்குங்க. நாங்க இப்பதான் வந்திருக்கோம். மலர் கண்காட்சி நல்லா போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பிளேஸா பார்த்து நல்லா இருக்குங்க. கிளைமேட் எப்படி இருக்குங்க? ஏன்னா போன ஒரு 6 மாத தொடக்கத்துல ரொம்ப வெயிலா இருந்ததா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எப்படி இருக்கு கிளைமேட்? சூப்பரா இருக்குங்க. வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா, இங்க ஏற்காட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்கு? எல்லாமே டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிஷ், அந்த சிப்பி மாதிரி இருக்கிறது, ஹார்டின், செல்ஃபி ஹார்டின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய பிளேஸ் இருக்கு. அப்புறம் இதுவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. குழந்தைங்க மெயினா என்ஜாய் பண்றாங்க. ஃபிளவர்ஸ் கலர் கலரா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நிறைய பேர் நிறைய செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணா. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். தான் நல்லா இருக்கு. பிரியதர்ஷினி, பார்த்திருப்பீங்க. அதாவது இன்னும் கோடை விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்பவே இங்க இருக்க ஏராளமான பயணிகள் இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை கண்டு ரசிப்பதோடு இங்க இருக்கக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலையம் மிகுந்த உற்சாகத்தோடு அனுபவிச்சு வராங்க. இது மட்டுமல்லாமல் நாள்தோறும் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு பேருந்து நிலையத்திலிருந்து 22ஆம் தேதி இங்கே தொடங்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி கோடை விழாவானது 26ஆம் தேதி வரை மொத்தம் 5 நாட்களுக்கு நடக்க இருக்கு. இந்த நாட்கள்ல இங்க வந்து செல்வதற்கு ஏதுவாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு வகையான வசதிகளும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை விடுமுறையை கொண்டாட நாட்டோட பல மாவட்டங்கள்ல இருந்து ஏற்காடு நோக்கி மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்ச இந்த நேரத்துல, சரியான இந்த நேரத்துல கோடை விழா மலர் கண்காட்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.